ஒரு சிறிய நாய்க்குட்டியை காப்பாற்ற சென்ற கபடி வீரரை அந்த நாய் கடித்ததால் ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரேபிஸ் நோய் இன்ஃபெக்ஷன் ஆன ஒரு நாயோ பூனையோ நம்மளை கடிச்சிருச்சு, நம்ம ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்கா எடுத்துக்கல, ரேபிஸ் நோய் வருதுன்றீங்க. அந்த நோய் எப்படி வரும், என்ன மாதிரி வரும்? இது 2 டைப்ல இருக்கு. ஃபியூரியஸ் ரேபிஸ், பேரலிட்டிக் ரேபிஸ். இந்த ஃபியூரியஸ் ரேபிஸ்ன்றதான் சாதாரணமா சொல்ற அந்த வெறி பிடிச்ச தன்மை, அதாவது வெறி நாய் வெறி பிடிச்ச தன்மை மாதிரி மனுஷங்க மாறுறது. இதுல ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க, காத்த பார்த்தா கூட பயப்படுவாங்க. படிப்படியா ஒரு 2-3 நாள்ல கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துருவாங்க. இது 80% இருக்கும் இந்த கண்டிஷன். மீதி 20% பேரலிட்டிக் ரேபிஸ் சொல்லுவோம். இது அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்காது. மைல்டா கடிப்பட்ட இடத்துல இருந்து பேரலிசிஸ் மாதிரி நம்ம உடம்போட பார்ட்ஸ் ஒண்ணு சைடுல இருந்து போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதிகமாகி கோமா ஸ்டேஜுக்கு போய் 1 month or few monthsல இறந்துருவாங்க. இந்த கண்டிஷன் ஆஃபன் மிஸ் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு நோய் நமக்கு இருக்குன்னு தெரியாமையே, என்ன நோய்னு தெரியாம வீட்டுல ரொம்ப நாள் இருந்துருவோம். இந்த மாதிரி கண்டிஷன் ஒரு 20% ரேபிஸ் இன்ஃபெக்ஷன்ல இருக்கும்.